கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த டவுட் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ புதுசாக வரவங்க பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ட்ரேடர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தர் பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ட்ரேடிங்னு சொல்லுவான், அப்புறம் ஒருத்தர் வேல்யூ இன்வெஸ்டர்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டைப்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த டைப்ஸ் எல்லாம் என்ன, அதை யார் பண்ணுவாங்க, யார் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி ஸ்டடி பண்ணணும், என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ இருக்குது. அதில் ஒரு கோர்ஸை பற்றின வீடியோஸ் இருக்குது. அது நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி பை பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட ரிவ்யூ வீடியோஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னா அந்த வீடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேடிங் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே அவங்க ட்ரேடிங் மெத்தடாலஜி என்னவோ அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ட்ரேடிங் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே ட்ரேடர்ஸ். அதாவது டே ட்ரேடர்ஸ் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரேடிங், டே ட்ரேடிங் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டும் ஒன்று தான். மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மெத்தடாலஜி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து ஜம்ப் ஆகும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஏன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ப்ரைஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு நடந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸான ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு ₹100 இல்லைனா ₹200 இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். இவங்களுக்கு பேர் வந்து ஸ்கேல்பர்ஸ். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன ட்ரேடர்ஸ் ஒரு நாளைக்கு 100 ட்ரேடு 200 ட்ரேடு கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா? சின்ன அமௌண்ட் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஸ்கேல்பர்ஸு. இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நார்மல் டெக்னிக்கல் அனலைசிஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்டே வந்து சூட் ஆகாது. ஸோ டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்கும். இதை நீங்கள் பண்ணோன்னா டெக்னிக்கல் மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வேணும். நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனு, நல்லா வந்து ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி நார்மலாக இருந்தால் போதும். ஆனால் வந்து ரொம்ப மைண்ட் வந்து டக்குன்னு டிசிஷன் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஃபுல் டைம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து அல்கோ ட்ரேடர்ஸ். அல்கோ ட்ரேடர்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்காரிதமிக் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸு மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படித்தவங்களுக்கு தெரியும். அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் நம்ம குறிப்பிடுற ஒரு டேர்ம்ஸ். ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்காரிதம்ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அல்காரிதம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எப்படி வந்து ஒரு இயற்கையாக ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அல்காரிதம்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த அல்காரிதம் வந்து நம்மளாவும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளா கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது மோஸ்ட்லி அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு தெரியும். அல்காரிதம்ஸை வந்து நிறைய இடத்துல இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் இது எல்லாமே அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அல்காரிதம் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் சாஃப்ட்வேர் நாலேஜை வச்சு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். சரிங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் சாஃப்ட்வேரே ட்ரேட் பண்ணிடும். சரிங்களா? இதுதான் வந்து அல்காரிதமிக் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இதுக்கு அந்த மாடல்ஸ், அல்காரிதமிக் ட்ரேடிங் மாடல்ஸும் ப்ளஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாலேஜும் இருக்கணும். அப்போ தான் வந்து இதை பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் மற்ற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு டே ட்ரேடிங் பண்ணுறதுலேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு நாளைக்குள்ளே வாங்கி ஒரு நாளைக்குள்ளே விற்றா அது வந்து டே ட்ரேடிங். சரிங்களா? இன்றைக்கி வாங்கி நம்ம இன்றைக்கி மார்க்கெட் முடியறதுக்குள்ளே நம்மளோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது மட்டும் டே ட்ரேடிங். அடுத்த நாள் வரைக்கும் பொசிஷனை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது யாரெல்லாம் செய்ய முடியும்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தேவைப்படும். சரிங்களா? ரொம்ப ஸ்பீடாக நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட பெரிய லாஸ் வந்துடும். சரிங்களா? மோஸ்ட்லி இதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை பண்ணுறவங்க அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணால் ஓகே. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா?
ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்விங் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம், ஒரு பாலை வந்து நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட்டில், அது வந்து ஒரு ஸ்விங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இந்த இடத்த நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டே ஹோல்டிங் தான். சரிங்களா? அதாவது இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு இல்லை ஒரு 10 நாள் 20 நாள் இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நம்ம பண்ணிக்குவோம். சரிங்களா? இது வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஒரு மேக்ஸிமம் 1 மந்த் கூட வரைக்கும் போகும். ஒரு பொசிஷன் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் கழிச்சு கூட வைப்போம். சரிங்களா? இதுக்கு மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ட்ரெண்ட் ஃபாலோவிங் வந்து மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம், ரிவர்சல் ட்ரேடிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம். நம்ம கோர்ஸில் வந்து ட்ரெண்டு ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும்னு அதை நான் கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸில். ஸோ கீழே கோர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், வீடியோ இருக்கும். அதில் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பிரேக் அவுட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எனக்கு அதிகமாக இருக்கும் இதில். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கோர்ஸில். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோவிங், ரிவர்சல் ட்ரேடிங், மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது யாரெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 hour 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதில் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? டெய்லி உட்காந்து ஃபுல் டைம் இதை உட்காந்து பார்த்துருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு நாள் வாங்கி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு விற்கிறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஸ்டாக்கு 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா பேசிக்கான வேல்யூஷன் மெத்தடு. சரிங்களா? இது வந்து ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துட்டு இருக்கு, அப்போ அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உண்டான வேல்யூஷன் வந்து நிறைய டைப் ஆஃப் வேல்யூஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த வேல்யூஷன்ஸ் படி அந்த ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபாய் அதிகமாகணும் அப்படின்னு, இப்போ 100 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. அந்த ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து அதர் ஸ்டாக்ஸில் வந்து அந்த மாதிரி வேல்யூஷன் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த பொசிஷன் எடுப்பாங்க. சரிங்களா? மிஸ்ஸிங் வேல்யூஷன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூஷன் அது மாதிரி பேஸ் பண்ணி பொசிஷன் எடுப்பாங்க. அந்த பொசிஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வாங்கினீங்க அப்படின்னா இது 3 to 6 months ஆர் 12 months, அதாவது 1 year வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஸ்டாக் வந்து அந்த வேல்யூஷனு ரீச் ஆயிடும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்னைக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ அப்போது அந்த மற்றவங்க எல்லாருமே அந்த ஸ்டாக்கை பை பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து அந்த வேல்யூஷனில் ரீச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் எடுப்பாங்க. இன்னைக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து 1 year ஆர் 6 months இந்த மாதிரி ஹோல்டிங் பீரியட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொசிஷன் வந்து வர வரைக்கும். ஸோ இவங்க வந்து பொசிஷன் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் யூஸ் பண்ணி தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி சேஞ்சஸ், எக்கனாமிக் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த வேல்யூஷனை போடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸு அதை பேஸ் பண்ணியும் சேஞ்சஸ் போடுவாங்க. இந்த குவார்டர்லியில் திடீர்னு ப்ராஃபிட் எடுத்துருக்கு ஒரு சில கம்பெனிஸு. அப்போ என்ன நடந்திருக்கு, என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத வச்சு வேல்யூஷன் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் இதை செய்ய முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எந்த ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடிங். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜார்ஜ் சோரோஸு, நிறைய வந்து பால் ட்ரூடர் ஜோன்ஸு, இவங்கெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஹெட்ஜ் ஃபண்டு நடத்துவாங்க. ஹெட்ஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹெட்ஜ் ஃபண்டு நடத்துவாங்க. ஹெட்ஜ் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக்கு. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு 2 டைப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. சரிங்களா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாடு டோட்டலாக அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதாவது வந்து கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியா, சோஷியலிஸ்ட் கண்ட்ரியா, இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா, அவங்களோட பொருளாதார கொள்கைகள் என்ன, இதெல்லாம் வச்சு அந்த நாட்டோட இப்போ இருக்கிற நிலைமை என்ன, கரன்சி வேல்யூஷன் என்ன, கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் என்ன, இதெல்லாம் வச்சு ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணி அப்போ அந்த நாட்டோட பொருளாதாரம் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி மேலேயோ இல்லை பர்டிகுலர் அசட் மேலேயோ பெட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பெட்டிங் பண்ணி எக்கனாமிக்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி குளோபல் மேக்ரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்செப்ட் இருக்குது. குளோபல் மேக்ரோனா இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு, எக்கனாமிக்ஸ் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு.
ஸோ அதை வச்சு டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க சரிங்களா. இவங்க பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்ஸ் வச்சு டிசிஷன் எடுத்து, எக்கனாமிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் இதை பண்ண முடியும். ஸோ நல்லா ஒரு சாலிடான ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட எக்கனாமிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால தான் இது பண்ண முடியும். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய நாலேஜ் தேவைப்படும். ஸோ அதை வச்சு அவங்க பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மோஸ்ட்லி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க சரிங்களா. இவங்க வந்து யாரெல்லாம் இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டிவியில் வந்து நானும் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க யூடியூப் சேனலில். அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ சாலிடான எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட எக்கனாமிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ எதனால் அந்த ஈவெண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து தான் இது வந்து பண்ண முடியும். நல்ல பயங்கரமான நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி சரிங்களா. ஸோ அவங்க இதை பண்ணலாம். இப்போது இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், பேசிக் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டடி பண்ணணும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கும் எக்கனாமிக்ஸ் என்ன சம்மந்தம், ஒவ்வொன்றும் எங்கே காரிலேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணால் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டர் மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாரன் பஃபெட் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேல்யூ இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட உண்மையான வேல்யூ என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் அனலைசஸ் ப்ளஸ் அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் மென்டல் மாடல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பேசுகிறது வந்து வேல்யூ இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, எல்லா ட்ரேடர்ஸ் எல்லா இன்வெஸ்டரும் மென்டல் மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி யோசிக்கணும் ஒரு விஷயத்தில், பயாஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காக்னேட்டிவ் பயாஸ் அப்படின்னா நம்ம மூளைக்குள்ளே ஆல்ரெடி எரர்ஸ் இருக்கும். நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு தப்பு இருக்கும். அந்த தப்பை மீறி நம்ம எப்படி வந்து ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து ரேஷ்னலாக திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய மென்டல் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த இன்வெஸ்டர்ஸு. ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் நாலேஜ் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் மட்டும்தான் இவங்க வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து யார் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ், ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய ஸ்டாக்ஸு, கோல்டு, நிறைய டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ ஸ்டாக்ஸில் ஒரு 10% 20% வாங்கியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் ஒரு 20% வாங்கியிருப்பாங்க. அதாவது REITன்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசட் கிளாஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 5-6 கம்பெனி, வேறு இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 கம்பெனி, அதுக்கப்புறம் கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி போட்டு ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணி, ஆனால் ரிட்டர்ன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது அவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸு செப்பரேட்டாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இது இண்டிவிஜுவல் ஆட்களும் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஆட்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள மாதிரி ஆட்களும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். இதுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்ஸ், அசட் கிளாஸஸ் எல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கோர்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறோம். நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ செகண்ட் வந்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு டாபிக். தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு தீம் எடுத்துக்குவாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கு, ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன, ரோடு, டிரான்ஸ்போர்ட்டு, ஷிப்பிங்கு சரிங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிரிட்ஜு, இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஒரு தீமை எடுத்துக்கிட்டு அந்த தீமில் யார் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, யார் பிரிட்ஜு கட்டுறா, யார் ரோடு போடுறா, யார் வந்து ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி அதில் நல்ல கம்பெனிஸை இப்போ வச்சுக்கிட்டு அந்த தீமை மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் தீமேட்டிக் ஃபண்டு சரிங்களா. இந்த மாதிரி நிறைய தீம் சொல்லலாம், கெமிக்கல், எனர்ஜி செக்டர், இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தீமேட்டிக் ஃபண்டு. இதுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி பற்றின நாலேஜ், ஒரு அந்த தீமை பற்றின எக்கனாமிக் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ட்ரேடர்ஸ் பார்த்துட்டோம், வேல்யூ இன்வெஸ்டர் பார்த்துட்டோம், ஸோ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர்னா யார் அப்படிங்கிறீங்கன்னா, பில் ஆக்மேன் அண்டு கார்ல் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, 2 பேர்.
ஸோ இவங்களை பற்றி நீங்கள் வேணும் அப்படின்னா நான் தனியாக வீடியோ போடுறேன். பில் ஆக்மேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கார்லைகான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர். சரிங்களா? இவங்களை வந்து கார்ப்பரேட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் ரைடர்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்ன கார்ப்பரேட்டில் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்தால் கார்ப்பரேட்காரங்க பயப்படுவாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இவங்க வந்து ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணிடுவாங்க. இவங்களோட பிளானே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியை பார்த்து அந்த கம்பெனியை வேல்யூஷன் பண்ணி இந்த கம்பெனியில் என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு சில மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணால் இந்த கம்பெனி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த கம்பெனியோட லாபம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து இவங்க ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியில் மேஜர் ஷேர் ஹோல்டிங் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட எப்படியாவது வந்து இந்த மேஜர் ஷேர் ஹோல்டிங், பப்ளிக் காமன் ஸ்டாக்ஸு, ப்ரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸு இதெல்லாம் பை பண்ணி இவங்க வந்து இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் லெவலுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? ப்ரொமோட்டர்ஸ் லெவலுக்கு வந்துடுவாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து நிறைய இடம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்குவாங்க, நிறைய பேர்த்த மாற்றுவாங்க, நிறைய சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக இந்த பிஸ்னஸ், இந்த கம்பெனி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாக இவங்க லாபம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஆக்டிவிட்டி அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிட்டு அதில் போய் ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸை விலை ஏற்றுவாங்க. சரிங்களா? இது வந்து நேச்சுரல் தான், இல்லீகல்னு சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது மாற்றுறதுக்கு. சரிங்களா? அதை நல்லபடியாக பாசிட்டிவாக மாற்றி அவங்க கொண்டு வரதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறது வந்து இதில் நடக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, குவான்ஸ் அதாவது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து மோஸ்ட்லி ஹெட்ஜ் ஃபண்டு தான் அதை பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து குவான்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது தனியாகவே இருக்குது. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் நிறைய வந்து ஃபார்முலாஸு, நிறைய வந்து கணக்கு வழக்குகள்லாம் போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய நம்மளோட தியரம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கணக்கெல்லாம் போட்டு அது மூலமாக இவங்க இந்த குவான்டிடேட்டிவ் மாடல்ஸை கிரியேட் பண்ணி அந்த மாடல்ஸில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து குவான்டிடேட்டிவ் குவான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க மோஸ்ட்லி வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபஸர்ஸு, மேத்தில் பயங்கரமான நாலேஜ் இருக்கும், ஓரளவுக்கு பிஸ்னஸ் அதாவது ஃபண்டமெண்டல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நாலேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க வந்து அல்காரிதம் எழுதியும் ட்ரேட் பண்ணலாம். இல்லை வந்து மோஸ்ட்லி இவங்க அல்காரிதம் எழுதி தான் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா குவான்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சிஸ்டம்னால தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இவங்களும் வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் ஒரு பார்ட் தான். சரிங்களா? ஒரு டைப் ஆஃப் ஹெட்ஜ் ஃபண்ட் வேறு. ஸோ இத்தனை ட்ரேடிங் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். சரிங்களா? நம்ம எதில் வந்து ஈஸியாக பண்ண முடியும், நமக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எதில் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம கோர்ஸை பற்றின பேசும்போது நம்ம கோர்ஸில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பேசியிருப்போம், வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பொசிஷனல் இன்வெஸ்டிங் பற்றியும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த 3 வகையான விஷயங்கள் தான் நம்மள மாதிரி தனிப்பட்ட ஆள்கள், சின்ன ஆட்கள் பண்ண முடியும். ஸோ அதை பற்றினது தான் நம்ம கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த கோர்ஸில் வந்து நமக்கு மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில், நிறைய விஷயங்கள் வேணும். ஸோ நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே போய் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்.